இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பிவட் டேபிள் ஆர் பைவட் டேபிள். எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன் இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறாங்க? இது உங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ணும். நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த பிவட் டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா காம்ப்ளெக்ஸ் மேனிப்புலேஷன்ஸ்க்குமே ஈஸியாக இருக்கும். நான் ஃபார்முலா சொல்ல, ஒரு டேஷ்போர்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். வீடியோக்குள்ளே போகலாமா? இதான் என்னோட டேட்டா, ஓகேங்களா? இந்த டேட்டாவுக்கு எனக்கு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ உங்கள் மேனேஜர் இல்லை உங்கள் சீனியர் மேனேஜர்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துட்டு, இந்த டேட்டாலேருந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்க, இல்லை உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட யூஸ் கேஸ் இல்லைனா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லி வச்சுக்கலாம். இந்த டேட்டாலேருந்து, இந்த டேட்டா நிறைய காலம்ஸ் இருக்குது. ப்ரொவின்ஸ், சிட்டி, போஸ்டல் கோட், ஜெண்டர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், என்ரோல்மெண்ட் இயர் அண்ட் கேன்சலேஷன் இயர். ஓகேங்களா? இதில் எனக்கு நான் ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் ஈச் ப்ரொவின்ஸ், ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு டேட்டா கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிட்டிலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒவ்வொரு ஈச் இயர் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா கேட்குறாங்க. எனக்கு டேட்டா வந்து எவ்வளோ ஜெண்டர் இருக்காங்க, எத்தனை மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் கேன்சல் பண்ணியிருக்காங்க ஈச் இயரில், அந்த டேட்டாவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா என்னென்னா, ஃப்ரம் த ஈச் ப்ரொவின்ஸ் பேஸ்ட் ஆன் தி மேரிட்டல். ஸோ இங்கே இது பாருங்க, ஹவு மெனி பீப்புள் ஃப்ரம் ஈச் ப்ரொவின்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து டேட்டா வந்து மேரிட்டல் பேஸ் பண்ணி எனக்கு ப்ரொவின்ஸ்க்கு டேட்டா காமிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ யூஸ் கேஸ் இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதை ஒன்று ஒன்றா எப்படி பார்க்கலாம்? நான் பிவட் டேபிள் டேட்டா சொல்லிட்டேன்னா அந்த யூஸ் கேஸ் உங்களுக்கு புரியாமே போயிடும். யூஸ் கேஸ், ஒரு விஷயத்த யூஸ் கேஸ் மூலம் படித்தா மட்டும்தான் அது ரொம்ப மண்டையில் நிற்கும். உண்மையா இது எனக்கு நடந்தது. ஏன்னா நான் வந்து பாண்ட் டேலண்டே கிடையாது. நான் எல்லாமே அடிப்பட்டு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கினது. இப்போ நான் அது மறந்துட்டேன் இந்த சென்ஸ், எக்ஸலன்ட் டச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போவும் என் மைண்டில் இருக்குன்னா எனக்கு யூஸ் கேஸ் தெரியும், அதோட யூஸ் கேஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? எக்ஸலை பொறுத்தவரையும் மனப்பாடம் எதுவுமே பண்ணாதீங்க, யூஸ் கேஸை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். யார் வேணால் கற்றுக்கலாம், படித்தாங்க படிக்காதாங்க இவங்க தான் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. எக்ஸல் வச்சு ஒரு செம்ம டூல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃபைன், வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது நான் இந்த டேட்டா தான் நான் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த டேட்டா தான் வேணும், கன்சிடர் பண்ணணும். நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் Alt N V T யூஸ் பண்ணால் இந்த பாப்பப் வரும், பிவட் டேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்சர்ட்டில் போயிட்டு பிவட் டேபிள் ஃப்ரம் த டேபிள் ரேஞ்ச் கொடுங்க. டேபிள் ரேஞ்ச் ஒரு பாப்பப் வரும், அதில் நியூ ஒர்க் ஷீட், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுங்க. மோஸ்ட்லி நியூ ஒர்க் ஷீட்டில் போடுங்க, ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் சேவான பார்க்கறது நல்லா இருக்காது. உங்களுக்கு நியூ ஒர்க் ஷீட்டில் தான் போடணுன்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் தான் போடணுன்னா கிளிக் பண்ண எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷனை உள்ளே வச்சுட்டு எங்கே உங்களுக்கு வரணுமோ பிவட் டேபிள் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பிவட் டேபிள் வந்துடும் இங்கே. ஆனால் இங்கே நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு, டிஸ்டர்ப் ஆகும் எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கும் இங்கே மேனிபுலேட் பண்ணுறதுக்கும். அதனால நான் நியூ ஷீட் போகிறேன். கண்ட்ரோல் Z, I'll press Alt NTV. இந்த ரேஞ்ச் பை டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா பிவைட் டேபிள் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு புது ரேஞ்ச் எதனா கன்சிடர் பண்ண போறீங்கன்னா இங்கே கர்சரை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போடுறேன், இது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கேன்சல் பண்ணி வைப்போம். புதுசாக எக்ஸிஸ்டிங் ரீஜன் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நான் நியூ ஒர்க் ஷீட் போகிறேன். ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்லை இப்போ, ஏன்னா நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது நான் சொல்ல வரேன்னு. யூஸ் கேஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இதுக்காக தான் நான் இது சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ என்ன டேட்டா கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் ஈச் ப்ரொவின்ஸ் கேட்டிருக்காங்களா? இப்போ இங்கே ப்ரொவின்ஸ் டேட்டா இருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம ரோலையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், காலம்லையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரோலையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். கரெக்ட் தானே? இப்போ நான் ரோ வைஸாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் ஈச் ப்ரொவின்ஸ் ரோக்குள்ளே போடுறேன். வந்துடுச்சா? இப்போ நம்மளுக்கு கூட கவுண்ட் வரல, ஆனால் என்னென்ன ப்ரொவின்ஸ் இருக்குன்னு வந்துருச்சு. இப்போ கவுண்ட் வரணும்னா அதே ப்ரொவின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேல்யூஸில் போடுங்க. கவுண்ட் வந்துடுச்சா? அவ்வளோதான்.
ஸோ எனக்கு ரோஸ் வேணா, காலம்ஸ் வரணும்னா இவ்வளோ ட்ராக் பண்ணி போடணும். ஸோ இதான் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து உங்கள் யூஸ் கேஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த வழி கம்ஃபர்டபுளோ அதை ரோஸ் அண்ட் காலம்ஸும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது ஒரு யூஸ் கேஸா? நெக்ஸ்ட் யூஸ் கேஸ், how many people from each city. ஓகேவா? இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் திரும்ப பிவட் டேபிள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. காப்பி பண்ணிக்கங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈச் how many people from each city. சிட்டி எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்கும். ஸோ இதை அன்செக் பண்ணிடுங்க. இந்த சிட்டியை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. இங்கே சிட்டி வந்துட்டு எனக்கு வந்துருக்கு, கவுண்ட் வேணுமே, அப்போ கவுண்ட்ல போடுங்க. அதே சிட்டியை தூக்கி கவுண்ட்ல போடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூஸ் கேஸ்னா, how many people are enrolled in each year. ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்றது, என்ரோல்மெண்ட் இயர் தான் நமக்கு தேவை. ஓகே ஃபைன். அதே போல் காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இங்கே அன்செலக்ட் பண்ணிக்கிறேன், என்ரோல்மெண்ட் இயர். அதே போல தான் வேல்யூஸ். இங்கே பாருங்க, சம் வந்திருக்கும். சம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இங்கே ட்ராப் டவுனில் வேல்யூஸோட ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த வேல்யூ ஃபீல்டில் கவுண்ட்டுன்னு கொடுங்க. சில கேசஸ்க்கு வந்து நம்ம சம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்னு வந்து நம்ம சம் பண்ணுவோம்ல, ஆனால் இது வந்து நம்ம கவுண்ட் எத்தனை தலைக்கட்டு இருக்குன்னு பார்ப்போம்ல, அந்த கணக்கு இது. ஓகே ஃபைன். இத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க ஈச் இயரில். அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் என்னன்னா, எனக்கு ஜெண்டரை பேஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அதே போல தான், இது எடுத்து விட்டு ஜெண்டர் மாதிரி ஜெண்டர் ஓகே, கவுண்ட் செக் பண்ணிங்க, கவுண்டா சமான், அதை டபுள் செக் பண்ணிங்க. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூஸ் கேஸ், how many of them cancel their subscription. ஓகேவா? cancellation year. ஓகே, இதான் cancellation year தான். கேன்சல் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன், அன்செக் பண்ணுறேன், cancellation year. அதே போல தான். சம் இருக்கு, நம்ம சம் தேவை கிடையாது. மேக் ஷூர் யூ சேஞ்ச் தட் இன்டு கவுண்ட். ஓகே, அவ்வளோதான். இந்த பிளாங்க் என்னன்னு கேட்பீங்க நீங்க. இந்த பிளாங்க் என்னன்னா, எத்தனை பேர் இன்னும் லைவ்ல இருக்காங்க, இவங்களாம் கேன்சல் ஆயிட்டாங்க. இந்த 2000 இவங்களாம் இன்னும் இருக்காங்க, அதனால தான் கேன்சலேஷன் இயர் எம்டியா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணா, பிவட் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி டேட்டா கிளீன் பண்ணும். டேட்டா கிளீன் நீங்க அதர்ஸ்ன்னு போடலாம், அப்படி நாட் அவைலபிள்னு போடலாம், இல்லை தே ஆர் ஸ்டில் அலைவ்னு போடலாம் டேகிங்கு. ஸோ பிவட் டேபிள் போடும் போது டேட்டா கிளீன் பண்ணி போடுங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டான டேட்டா டேஷ்போர்ட்ல வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரோ என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, வேல்யூஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் அந்த யூஸ் கேஸை பேஸ் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, புரியுதா? நான் ரோஸ் அண்ட் வேல்யூஸ் எக்ஸ்பிளைனே பண்ணல, ஆனால் இந்த யூஸ் கேஸை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதான் மேட்ரு. ஓகேவா? இப்போ இன்னொரு யூஸ் கேஸ், how many people are from each province based on marital. ஸோ எனக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரொவின்ஸ் டேட்டா இருக்கா, இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்ட் ஆட் ஆயிருக்கு, எனக்கு மேரிட்டல பேஸ் பண்ணி எனக்கு டேட்டா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? அதுக்கு தான் அந்த ஃபில்டர் கான்செப்ட் வருது. இப்போ நான் இங்கே போறேன், ப்ரொவின்ஸ் டேட்டா இங்கே கிளிக் ஆயிருக்கு, இங்கே போறேன், இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொவின்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஃபில்டர்ல போடுறேன். சாரி, ஒரே நிமிஷம். ப்ரொவின்ஸ், ஓகே, ப்ரொவின்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, சாரி மேரிட்டல் தானே, சாரி மேரிட்டல் எடுத்துட்டு போய் ஃபில்டர்ல போறேன். இப்போ டைவர்ஸ் பேஸ் பண்ணி டேட்டா வந்துடும், மேரிடை பேஸ் பண்ணி டேட்டா வந்துடும். எதுவுமே வேணாம்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான். ஸோ இந்த ஃபில்டர் எதுக்காகன்னு பார்த்துட்டோம், ரோ எதுக்காகன்னு பார்த்துட்டோம், காலமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் இஷ்டம், காலம் ரோல் விஷயத்தை பேஸ் பண்ணுறீங்களா, காலமில் டேட்டா ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்களான்னு. அப்புறம் கவுண்ட் அண்ட் சம்மும் பார்த்தாச்சு. இதான். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே ஃபில்டர் போடாமல் எனக்கு குரூப்பிங்க்கு வேணும்னு சொல்கிறாங்க, குரூப் பண்ணி காமிங்க சொல்கிறேன். அப்படின்னா
இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸை ரோக்கு மேலே போட்டுங்க, குரூப் ஆகிடும். டைவர்ஸ் நீங்கள் எது மேலே போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி குரூப் ஆகும். இப்போ நான் ப்ரொவின்ஸை மேலே போட்டேன்னா அதை பேஸ் பண்ணி குரூப் ஆகும். நான் மேரிட்டல் ஸ்டேட்டஸை மேலே போட்டேன்னா அதை பேஸ் ஆகி குரூப் ஆகும். வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டூலை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அந்த டூல் ரொம்ப ஈஸியாகிடும். மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. சத்தியமாக நீங்கள் சாகுற வரையும் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது எனக்கு தான், எனக்கு வந்து படித்து புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. நான் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர், செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் தாட், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.